Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் adjacent angles பற்றி பார்க்கலாம். adjacent anglesனா என்னென்னா ரெண்டு pair of angles பக்கத்தில் place ஆகிருக்கணும், அதுதான் adjacent angles. இப்போ for example இந்த angle பார்த்தீங்கன்னா angle ABDயும் angle DBCயும் இந்த ரெண்டு ஆங்கிளுமே பக்கத்தில் place ஆகிருக்கு, அதனால் இது adjacent angles அப்படின்னு சொல்லலாம். இதுதான் angle 1 and இது angle 2. adjacent anglesக்கு conditions இருக்குது, 3 conditions இருக்குது. என்னென்னா adjacent anglesக்கு common vertex இருக்கணும். இந்த ஃபிகரில் பாருங்கள், angle ABDக்கும் DBCக்கும் இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள்க்கும் காமன் வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா B. இதுதான் காமன் வேர்டெக்ஸ். ஆங்கிள் ஏபிடிக்கும் ஆங்கிள் டிபிசிக்கும் காமன் வேர்டெக்ஸ் B. அப்போது இது adjacent angles. இந்த 3 கண்டிஷனும் இருந்ததுன்னா அது adjacent angle. செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம், காமன் சைட் ஆர் காமன் ஆர்ம். காமன் சைடை காமன் ஆர்ம்னு சொல்லலாம். இப்போ காமன் சைடு அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் பாருங்கள், காமன் சைடு இந்த பிடின்றது தான் காமன் சைடு, பிடி. ஓகேவா, இந்த பிடின்றது காமன் சைடு. ஆங்கிள் ஏபிடிக்கும் ஆங்கிள் டிபிசிக்கும் இதுதான் காமன் சைடு, இதை காமன் ஆர்ம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன், நோ ஓவர்லேப் ஆஃப் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 தனியாக இருக்கும், ஆங்கிள் 2 தனியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஓவர்லேப் ஆகக்கூடாது அப்படின்னா இப்படி வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மேலே ஒரு ஆங்கிள் வரக்கூடாது, அதுதான் ஓவர்லேப். அப்படி ஆகக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்ததுன்னா அது adjacent angle சொல்லுவோம். வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இது adjacent angles இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு adjacent angles எப்படி இருக்கணும்னா காமன் வேர்டெக்ஸ் இருக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா COB. ஃபஸ்ட் ஒன் COB, ஆங்கிள் COB. நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா BOA. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ்க்கும் ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு எழுதிக்கிறேன். இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2. இந்த ரெண்டு ஆங்கிள்க்கும் காமன் வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா O. இதுதான் இந்த காமன் வேர்டெக்ஸ். அப்போது இந்த adjacent angle காமன் வேர்டெக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், காமன் சைடு இருக்கான்னு பாருங்கள். காமன் சைடுன்றது OBன்றது தான் காமன் சைடு. அப்போது COBக்கும் BOAக்கும் காமன் சைடு OB. இப்போ செகண்டும் கரெக்ட். நோ ஓவர்லேப் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இருக்குது, ரெண்டுமே ஓவர்லேப் ஆகலை. அப்போது இந்த இது பார்த்திங்கன்னா adjacent angles தான். இந்த ஃபிகர் பார்த்து கேட்டாங்கன்னா திஸ் இஸ் adjacent angle கேட்டாங்கன்னா எஸ், these two angles are adjacent angles. நெக்ஸ்ட் பார்க்கலாம், are the angles adjacent to each other. இப்போது adjacent anglesோட கண்டிஷன் என்ன, காமன் வேர்டெக்ஸ் இருக்கணும். காமன் வேர்டெக்ஸ் இருக்கணும். இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு. காமன் வேர்டெக்ஸ் இருக்குது, ஓட் தான் காமன் வேர்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், காமன் சைடு ஆர் காமன் ஆர்ம். காமன் சைடு ஆர் காமன் ஓபின்றது தான் காமன் சைடு. ஓகே, செகண்டும் ஓகே கரெக்ட். தேர்டு கண்டிஷனும் கரெக்டாக இருக்கணும். நோ ஓவர்லேப் ஆஃப் ஆங்கிள்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் 1 இது. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது ஆங்கிள் 1. ஃபஸ்ட் ஒன் ஆங்கிள் 1, செகண்ட் ஒன் ஆங்கிள் 2 பார்த்திங்கன்னா ஆங்கிள் 1ஓட ஓவர்லேப் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போது இங்கே கொடுத்த கண்டிஷனில் தேர்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது adjacent angles கிடையாது. ஆங்கிள் 1 and ஆங்கிள் 2 are not adjacent angles as they overlap with each other. ரெண்டு பேரும் ஓவர்லேப் ஆகிறதுனால இது adjacent angles கிடையாது. வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். are the angles adjacent to each other. இப்போ பாருங்கள், காமன் வேர்டெக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஆங்கிள் 1 இது ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஆங்கிள் 2ன்னு இருக்குது. ஆங்கிள் 1 COD, ஆங்கிள்
2 பார்த்திங்கன்னா BOA. இதுக்கு காமன் வெர்டெக்ஸு இருக்குது. ஓகேவா? ஆங்கிள் 1 வந்து COD. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 2 வந்து BOA. ஓகே, அப்போ இதோட காமன் வெர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா O தான் காமன் வெர்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு காமன் சைடு ஆர் காமன் ஆர்ம். ஓகே, காமன் சைடு இருக்கான்னு பாருங்கள். இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் காமன் சைடு கிடையாது. இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. காமன் சைடு இல்லை. காமன் சைடு இருக்கணும், அப்போ தான் அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காமன் சைடு கிடையாது, அப்போ இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. இதில் ஓவர்லேப்பு ஆகலை இந்த ஆங்கிள்ஸ். அப்படி இருந்தாலும் காமன் சைடு இல்லாததுனால இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. Angle 1 and angle 2 are not adjacent angles because they share a common vertex O but not a common side. அதனால இது adjacent angles கிடையாது. வாங்க தேர்ட் ஒன் பார்க்கலாம். இது angle 1 எடுத்துக்கிறேன், இது angle 2 எடுத்துக்கிறேன். இதில் காமன் வேர்டெக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமன் வேர்டெக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பார்த்துறப்போ பாருங்கள் DCO, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா AOC. இதில் காமன் வேர்டெக்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமன் வேர்டெக்ஸ் கிடையாது. ஆங்கிள் 1க்கும் ஆங்கிள் 2வும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காமன் வேர்டெக்ஸ் கிடையாது. காமன் சைடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காமன் சைடு இருக்குது. COன்றது தான் அதோட காமன் சைடு. ஓவர்லேப்பும் ஆகலை. இது ரெண்டு இருந்தாலும் இந்த கண்டிஷன் வந்து காமன் வேர்டெக்ஸ் இல்லாததுனால இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. இந்த ஆங்கிள் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. ரெண்டு ஆங்கிள்ஸோட வேர்டெக்ஸும் காமன் வேர்டெக்ஸ் இருக்கணும். ரெண்டு ஆங்கிள்ஸோட காமன் வேர்டெக்ஸ் இருந்தால் தான் அது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸும். இங்கே காமன் வேர்டெக்ஸ் இல்லாததுனால இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் கிடையாது. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் இது ஆங்கிள் 1 எடுத்துக்கிறேன். AOC அண்ட் COB ஆங்கிள் 2. அப்போ கண்டிப்பாக காமன் வேர்டெக்ஸ் இருக்குது. ஆங்கிள் AOCக்கும் ஆங்கிள் COB ஆர் BOC பார்த்திங்கன்னா இது சென்டர் தான் காமன் வேர்டெக்ஸ். அப்போ ரெண்டு காமன் வேர்டெக்ஸ் இருக்குது. காமன் சைடு இருக்கான்னு பாருங்கள். ரெண்டுத்துக்குமே வந்து காமன் சைடு இருக்குது. எதுன்னு பார்த்திங்கன்னா OCன்றது தான் அந்த காமன் சைடு. OC காமன் சைடு. ஓகே, நோ ஓவர்லேப் ஆஃப் ஆங்கிள்ஸ். இது ரெண்டும் ஓவர்லேப்பும் ஆகலை. ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2வும் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பு ஆகவே இல்லை. அப்போது இந்த ஆல் த ஆங்கிள்ஸ் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்ன்னு கேட்டாங்கன்னா எஸ், இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆல் த ஆங்கிள்ஸ் அட்ஜசன்ட் டு ஈச் அதர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள்ஸையும் பார்த்தீங்கன்னா காமன் வேர்டெக்ஸ் இல்லை. இதுக்கு இந்த ஆங்கிள்க்கும் இந்த ஆங்கிள் 1க்கும் ஆங்கிள் 2க்கும் பார்த்தீங்கன்னா காமன் வேர்டெக்ஸ் இல்லை. இப்போ காமன் வேர்டெக்ஸ் இல்லைனாலே இது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸே கிடையாது. அப்போ நோ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஆர் த ஆங்கிள்ஸ் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். இதில் பாருங்கள் காமன் வேர்டெக்ஸ் இருக்கா? இருக்குது. ஆங்கிள் COB ஆங்கிள் 1ம் ஆங்கிள் BOA ஆங்கிள் 2வும் ரெண்டுத்துக்கும் காமன் வேர்டெக்ஸ் O. இப்போ காமன் வேர்டெக்ஸ் இருக்குது. காமன் ஆர்ம் இருக்கா? இருக்குது. OBன்றது தான் அந்த காமன் ஆர்ம். ரெண்டுமே ஓவர்லேப் ஆகலையா பார்த்துக்கோங்க. ஓவர்லேப் ஆகலை. அப்போது இது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆல் த ஆங்கிள்ஸ் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். இப்போ இதுக்கு பாருங்கள் காமன் வேர்டெக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஒன்று வந்து POQ, ஒன்று வந்து QOR. ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ரெண்டுத்துக்குமே காமன் வேர்டெக்ஸ் O தான். ஆங்கிள் POQக்கும் ஆங்கிள் QORக்கும் காமன் வேர்டெக்ஸ் பார்த்திங்கன்னா O தான். அண்ட் காமன் சைடு இருக்கான்னு பாருங்கள். காமன் சைடு வந்து இந்த OQ தான் காமன் சைடு இருக்குது. OQ. நெக்ஸ்ட்டு ஓவர்லேப் ஆகுதான்னு பார்த்துருங்க. ஓவர்லேப் ஆகுதா? இல்லை. ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2வும் ஓவர்லேப் ஆகலை. அப்போது இந்த ஆங்கிள் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் காமன் வெர்டெக்ஸே இல்லை. இந்த ஆங்கிள் 1 பார்த்தீங்கன்னா ஏயுபியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பிஓசியும் வருது. இது ரெண்டுத்துக்குமே காமன் வெர்டெக்ஸே இல்லை. அப்போ காமன் வெர்டெக்ஸ் இல்லாதப்போ இது கண்டிப்பாக அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸே கிடையாது. நோ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆர் த ஆங்கிள்ஸ் adjacent to each other. இதில் காமன் வெர்டெக்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓ இருக்குது, காமன் சைடு இருக்கா, இருக்குது, ஓபி இருக்குது. ஆனால் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஆங்கிள் 2 பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 1 கூட ஓவர்லேப் ஆகுது. இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஓவர்லேப் ஆகிறதுனால இதுவும் நோ. இந்த ஆங்கிள் வந்து adjacent ஆங்கிள்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதில் காமன் வெர்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஓக்யூவும் QOR ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆங்கிள் POQன்ற ஒரு ஆங்கிளும் ஆங்கிள் QOR ரெண்டுத்துக்குமே காமன் வெர்டெக்ஸ் ஓ தான். அப்போ காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு காமன் ஹார்ம்ன்றது OQன்றது தான் காமன் ஆர்ம். OQ காமன் ஆர்மும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓவர்லேப் ஆகுதான்னு பார்த்துருங்க. ஓவர்லேப் ஆகலை. ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2வும் ஓவர்லேப் ஆகலை. அப்போது இதுவும் எஸ் adjacent ஆங்கிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது adjacent ஆங்கிளா அப்படின்னு. இதோட ஆங்கிள் 1 பார்த்தீங்கன்னா AOB, ஆங்கிள் 2 பார்த்தீங்கன்னா BOC. ஆங்கிள் 2 இதோட காமன் வெர்டெக்ஸ் ஓ. அப்போ காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. காமன் சைடு இருக்கான்னு பாருங்கள். காமன் சைடு பார்த்திங்கன்னா இந்த ஓபி தான் காமன் சைடு. ரெண்டு ஆங்கிளுக்கும் காமன் சைடு இருக்குது, காமன் ஆர்ம் இருக்குது. ஓவர்லேப் ஆகுதான்னு பாருங்கள். ஓவர்லேப் ஆகலை. நோ ஓவர்லேப் ஆஃப் ஆங்கிள்ஸ். அப்போது எஸ். இப்போ இது வந்து இந்த ஃபிகர் வந்து adjacent ஆங்கிள்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இது பார்த்தாலே சொல்லிடலாம் ஓவர்லேப் ஆகுது. ஓகேவா? அப்போது இந்த ஓவர்லேப் ஆகுறதுனால இது வந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து adjacent ஆங்கிள்ஸ் கிடையாது. ஃபஸ்ட் ஆங்கிளில் அடுத்த ஆங்கிள் அப்படியே ஓவர்லேப் ஆகுது. காமன் வெர்டெக்ஸ் இருக்குது, காமன் சைடும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகிறதுனால இது adjacent ஆங்கிள்ஸ் கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.